25/5/2024 காருண்யா 655க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். முன்னாடி பாருங்கள், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவும் ஒரு யூஸ்ஃபுல்லான நம்ம சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் மிஸ் ஆகலாம், ஆனால் எல்லா நாளும் மிஸ் ஆகாது. வாரத்தில் 4 நாள் நல்லாவே கொடுப்போம். வாரத்தில் ஒரு 2 நாட்கள் தவறுனாலும் மீதி 4 நாட்கள் 5 நாட்கள் நன்றாகத்தான் எடுப்போம், சரிங்களா? அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நேற்று 24ஆம் தேதி நிர்மல் 381க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6-1 கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு 6-1, 6க்கு பவர் 1, 1க்கு பவர் 6ன்னு சொல்லி கொடுத்தோன்னா 2க்கு பவர் 7 இல்லை 2, சரிங்க? 7க்கு பவர் 2, 2க்கு பவர் 7. இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்திருக்குது, 367ன்னு வந்திருக்குது, சரிங்களா? 367 சப்போர்ட்டு கொடுத்த 2க்கு பவர் 7, சரிங்களா? அந்த 7ம் வந்திருக்குது, 6ம் வந்திருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா நம்ம ஆல் போர்டு கொடுக்குற நம்பருக்குள்ளாரே ஒன்று பவர் பண்ணி ஒன்று டைரெக்டாக ஒரு 2 டிஜிட்டல் வரும். அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? 6-7ங்கிற நம்பர் இன்றைக்கி வந்திருக்குது, சரிங்களா? நானும் அதை சில நேரம் மென்ஷன் பண்ணி எப்படியும் கொடுப்பேன், சரிங்களா? அதையும் மென்ஷன் பண்ணி சில நேரம் வரும், அதுக்காக சொல்கிறேன் நான், சரிங்களா? அதுக்கு தான் இந்த பவர் நம்பர்லாம் சொல்லி நான் கொடுப்பேன். ஒன்று டைரெக்டாக வரும், ஒரு நம்பர் பவரில் வரும். சில நேரங்களில் அதில் ஏபிபிசி ஏசின்னு போட்டோம்னா ஓரளவுக்கு செட் ஆகும், சரிங்களா? நம்ம சேனலை பார்க்கும்போது நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் அந்த பவர் நம்பரை நான் சொல்லி கொடுக்குறேன். புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கும் தெரியணும். ஒரு நம்பர் எடுத்தோம்னா ஒரு நம்பருக்குள்ளே வர பவர் நம்பருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த விளையாட்டில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு கை நட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு கணிசமாக விளையாட்டை நிறுத்த முடியாத நண்பர்களுக்கு அது கொஞ்சம் கை கொடுக்கும், சரிங்களா? அதனால் சொல்லி கொடுக்குறேன். 3-6-7ங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு கொடுத்துருக்குறோம். அதில் சி போர்டில் 7 கரெக்டாக வந்துருக்குது. ஏன்னா போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். 7 அங்கே ஏ போர்டுக்கும் போகலாம், சி போர்டுக்கும் வரலாம். இந்த 2 போர்டு அப்பப்போ மாறிக்கும், ஆனால் சில டைமில் அப்படியே வரும் நமக்கு, சரிங்களா? 7 கரெக்டாக வந்திருக்குது. ஆனால் இங்கே பி போர்டும் ஏ போர்டும் மாறி இருக்குது பாருங்கள். ஒரு அருமையான நம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த 3 ஆனது ஏ போர்டுக்கு போயிருக்கு, 6 ஆனது பி போர்டுக்கு வந்திருக்கு, சரிங்களா? ஆக மொத்தம் பாருங்கள் சூப்பரான ஒரு வின்னிங் வந்திருக்குது, சரிங்களா? ஆனால் கரெக்டாக நம்ம வச்சு எடுக்கணும். கொஞ்சம் மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது கரெக்டாக வந்திருக்குது, சரிங்களா? அடுத்து நம்ம ஏபி பிசிஏசியில் கொடுத்ததை பாருங்கள். 67ங்கிற நம்பர் பிசியில் அடிச்சிருச்சு வந்திருக்குது, சரி. டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன், இல்லைன்னா இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி வந்திருக்குது. 3-0லாம் கொடுத்துருக்குறோம், ஆனால் 3-7 3-6 அந்த மாதிரி கொடுக்கல. இருந்தாலும் அந்த இது வந்திருக்கு, அந்த நம்பர் 6-7ங்கிற நம்பர் வந்திருக்குது பிசிக்கு, சரிங்களா? ஏபிஏசி மெயின் டார்கெட் மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். அதே மாதிரி 67 கொடுத்த மாதிரி ரொட்டேட் ஆகாமல் அப்படியே வந்திருக்குது, சரிங்களா? நான் எப்பவும் ஒரு ரொட்டேட் எதுக்கு வைக்க சொல்லுவேன்னா, சப்போஸ் இப்படி பாஸ் ஆகலைன்னா 76ன்னு அடித்தாங்கன்னா மிஸ் ஆயிருங்கிறதுக்காக தான் நான் எப்போவுமே ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். பெரும்பாலும் நான் போர்டு வைக்கிற மாதிரி தான் நான் கொடுப்பேன். இருந்தாலும் மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் ரொட்டேட் பண்ணி ஒரு செட்டை வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கை காசு வீணாகாமல் வரும். அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறது நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு, சரிங்களா? அதேமாதிரி இங்கே பாருங்கள், இன்னும் 3 டிஜிட்டல் பாக்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதில் 2 செட்டு நமக்கு 657ம் 670ம் பிசியில் பாஸ் ஆகிருக்கும், சரிங்களா? 67ங்கிற நம்பர் பிசிக்கு வந்திருக்கும், பாக்ஸ் போட்டிருந்தா, சரிங்களா? இந்த 2 செட்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு 330 நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் 3 மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணலை, வச்சுருந்தோம்னா அது கரெக்டாக வந்திருக்கும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், 25ஆம் தேதி கணிப்பில் போயிடலாம், சரிங்களா? நல்ல ஒரு கணிப்பாக தான் எடுத்துருக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல்லைக்கான ஆனில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்ன யூஸ்ஃபுல்னா, நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா? அப்புறம் நீங்கள் வீடியோ போய் யூடியூப்பில் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்து ஒரு கணிப்பு எடுக்கலாம்ல, அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி இது பாருங்கள், இந்த நம்பர் 8610575149 இது வந்து கேரளா டிக்கெட் போடுறதுக்கும் டியர் டிக்கெட் போடுறதுக்கும் உண்டான நம்பர். புக்கிங் ஒன்லி, சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர், 4 ஷோவும் நம்ம எடுக்கிறோம், சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க நம்பி போடலாம், சரிங்களா? வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருவோம். நம்ம வீடியோ சேனல்லையும் போடுறோம், கெஸ்ஸிங்கும் கொடுக்குறோம்.
ஆனால் கெஸ்ஸிங் இந்த நம்பர் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஏன்னா வீடியோவிலே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் தெளிவாக, அதிலே பார்த்து புரிஞ்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஹாய்னு மெசேஜ் போடுங்க, இல்லை கால் பண்ணிவிட்டு பேசிவிட்டு கூட டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் ஒன்லி புக்கிங், நோ கெஸ்ஸிங், ஒன்லி வீடியோ கெஸ்ஸிங். சரிங்களா? அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு உண்டான ஆல் போர்டு பாருங்கள், 8-3 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டில் எனக்கு வருது 8-3 வருது. சரிங்களா? 8க்கு பவர் 3 தான், 3க்கு பவர் 8 தான். அது ரெண்டுமே நான் இங்கே கொடுத்துருங்க. கீழே சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 6க்கு பவர் 1. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த பவர் நம்பரு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 8-3. நாளைக்கு ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது 1-3. சரிங்களா? பி போர்டை பொறுத்தவரைக்கும் 6-2. சி போர்டை பொறுத்தவரைக்கும் 0-8. இந்த சி போர்டும் ஏ போர்டும் சேஞ்ச் ஆகலாம். பி போர்டு கூட எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் எதாவது மாற்றி வந்துச்சுன்னா மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். இந்த 5ஆம் நம்பர் யாருக்காவது உள்ளே வருதா பாருங்கள். ஏன்னா வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. 0க்கு பவர் 5, 5க்கு பவர் 0, அந்த மாதிரி இடத்துல ஏதாவது வரும்போது அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த மாதிரி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து ஏபிபிசிஏசி பாருங்கள். ஒரு 10 செட்டு 8 செட்டு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் போர்டில் எதுவும் வரமாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் மற்றபடி 2 போர்டு எடுக்கும்போது அது நான் 5 10 செட்டு ஆகிடுது. சரிங்களா? உங்கள் கணிப்போடு இது ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? நான் என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி 67ங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, நம்பராகவே பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 75 70 20 25 85 19 12 80 30 35. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 10 செட்டு கொடுத்துருக்குறேன். டபுள்ஸ் வந்து நாளைக்கு வந்தால் 33 88 77 55 00 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டபுள்ஸ் வருது. இல்லைன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் தள்ளி பார்க்காம பாருங்கள். இல்லைன்னா 8 3 5 0 அந்த மாதிரி இதில் நான் கொடுக்கல. ஆனால் அந்த மாதிரி யாருக்காவது வருதா பாருங்கள். ஏன்னா 5 0 பவர் 1 டைரக்ட், அந்த மாதிரி 3 8ங்கிறது 1 பவர் 1 டைரக்ட், அந்த மாதிரி நம்பர் கூட வரலாம். இதில் நான் கொடுக்கல, அந்த மாதிரி 8 3 மாதிரி கொடுக்கல. 80 30 அப்படி தான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்தால் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இதில் எந்த செட்டு வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 75ன்னு வச்சா 57, 80ன்னு வச்சா 08. எல்லா செட்டுக்கும் அப்படி தான். ஏபிஏசி மெயின் டார்கெட். சரிங்களா? மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். சரிங்களா? எல்லா செட்டுக்குமே அப்படி தான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செட்டோ 2 செட்டோ நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்திங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? 25ன்னா 52. ஏன்னா புதுசாக வர நண்பர்களுக்கு தெரியாது. அதனால் ரொட்டேட் பண்ணி போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா நாளும் டைரெக்டாக அடிச்சிடாது. ஒரு நாளைக்கு அப்படி மாற்றி திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா நம்ம காசுலாம் போயிடும். அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு செட்டு 2 செட்டு வைக்கிறேங்க, அப்படி மாற்றி போட்டிங்கன்னா அந்த காசு நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்க்குற நம்பர் அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டபுள்ஸ்னு வந்தால் இந்த நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பாருங்கள். அதேமாதிரி ட்ரிபிள்ஸ் வந்தாலும் இந்த நம்பர்லேருந்து வரலாம். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன் நான். நாளைக்கு 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறது எப்போவுமே பாக்ஸ் தான். சரிங்களா? பாக்ஸ்னால் நீங்கள் இத்தனை செட்டை கொடுத்துட்டு எப்படி பாக்ஸ் போடுறதுன்னு கேட்காதீங்க. என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லா செட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா? அதில் ஒரு செட்டோ 2 செட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை மட்டும் பாக்ஸாக போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லைனாலும் அப்படியே போட்டாலும் சரி தான். ஏன்னா பாக்ஸாக தான் அடிப்பாங்கன்னு இல்லை, ஒரு நாள் அப்படியும் நேராக அடிச்சுடுவாங்க. சரிங்களா? அதனால் சொல்லி கொடுக்குறேன். இல்லை மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணிக்கோங்க. இப்படியும் போடணும் அப்படியும் போடணும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா வின்னிங் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம எப்படியாவது வின்னிங் வாங்கிடணும். நம்ம கஸ்டமர் ஒரு செட் எடுத்து போட்டால் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 100 பேர்னால் அதில் எடுத்து ப்ளே பண்ணி வாங்கிடணும். அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? வரும்போது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இதுதான் நம்மளுடைய செட்டு. சரிங்களா? என்னுடைய கணிப்பில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கணிப்போடி வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இதில் டிக்கெட் போட்டுக்கோங்க. நம்ம தான் எடுக்கிறோம். அதனால் வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். அழகாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கலாம்.